முட்டை, பட்டர், ஆல்கஹால் சோக்கிங் இல்லாத சிம்பிளா ப்ளம் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ப்ளம் கேக் பண்றதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்து 1 கப் எடுத்திருக்கேன். கடாயில 1/4 கப் சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சக்கரை கரைஞ்சி கேரமலைஸ் ஆனதும் 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி லைட்டா ட்ரை ஆனதும் 2 ஸ்பூன் ஜாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இந்த அளவுக்கு கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். மிக்சர் ஜார்ல 1/2 கப் சக்கரை, 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுல்ல பவுடர் பண்ண சக்கரை, 1/2 கப் காய்ச்சின பால், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்து சக்கரை கரையிற வரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்து லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா பேட்டர் ரெடி. குக்கருக்கு செட் ஆகிற மாதிரி பாத்திரத்துல மைதா டஸ்ட் பண்ணி வச்சிருக்க ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் ஊத்தி லைட்டா டேப் பண்ணிட்டு லைட்டா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மட்டும் மேல கார்னிஷ் பண்ணி கேஸ் கட் விசில் இல்லாம குக்கரை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிருக்க ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை உள்ள வச்சு 30 to 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துட்டா சூப்பர் அண்ட் ரிச் ஆன கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் வீட்லயே ரெடி. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.